இத பார்க்கும்போது ஒருத்தன் ஞாபகம் வரான். அவனை பாருங்களேன் பெஸ்ட். இந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவருடைய 100வது வயசுல இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசை. பாத்துட்டீங்களா? இவன் எந்த நேரத்துல வாய வச்சானோ தெரியல, தெருவுக்கு தெருவு அவங்க அப்பனுக்கு சிலை வச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னடா வாய் கர்மம். அணில் எல்லாம் கோச்சுக்க போது இது சொல்லணும்னு தான் தோணுச்சு. ஏன்னா உங்க ஆள் அவ்வளவு பேசியிருக்காப்புல. இப்ப அவங்க கட்சிக்கு அவ்வளவு பேசுறாப்புல. என்னது, என்ன கொள்கை, என்ன கன்றாவி கொள்கைங்கிறது. ஒரு 20 வயசு 25 வயசுலயே கொள்கைங்கிறது உருவாயிரும் தனக்குள்ள. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண கூடாது. அப்ப அவ்வளோ பேசிட்டு இப்ப வந்து முட்டுதே குடையுதே குத்துதேன்னா எப்படா கொடுத்தாம இருக்கான். ஒருத்தவங்கள்ட்ட அவங்களோட கொள்கை பிடிக்கலையா, அந்த கூட்டத்துக்கு தான் வரலைங்க அப்படின்னு சொல்லணும். உன் தேவைக்காண்டி அவங்கள பயன்படுத்திச்சு உன் தேவை முடிஞ்சோனியா உதாசனப்படுத்துற மாதிரி படுத்துற. அவங்க திருடங்க தான் இல்லன்னு சொல்றேன். ஆனா அவங்களுக்கு நீ திருடி இருக்கல, இது என்னன்னு புரியல. யாருனாச்சும் கமெண்ட் போடுறாடி. அணில் தான் கதற போகுது. கதற